வாங்க வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலான் அப்படிங்கிற படத்தோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம விக்ரம் நடிப்பில் திரையரங்கில் வந்திருக்கு. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணோன்னே பிரிட்டிஷ்காரங்க தான் காமிக்கிறாங்க. இந்த படம் பிரிட்டிஷ் காலத்தில் நடக்கிற படம். இது எதை பற்றியான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் என்ன கதையோ அதே தான், தங்கத்தை எடுக்கிறதுக்கான கதை தான் இது. இந்த படத்தில் ஓப்பன் பண்ணோம்னா பிரிட்டிஷ்காரங்க ஒரு இடத்துல ஆனமலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் தங்கம் இருந்திருக்கு. பல காலத்தில் திப்பு சுல்தான் வரைக்கும் அந்த தங்கத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஆனால் ஏதோ ஒரு சாத்தான ஒரு பேய் அந்த தங்கத்தை எடுக்க முடியாமல் ஒரு பாதுகாத்து வருது அப்படிங்கிற விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரியுது. அப்படியே கட் பண்ணால் நம்ம தங்கலானோட ஃபேமிலியை பற்றி காமிக்கிறாங்க. தங்கலானுக்கு நிறைய பசங்க இருக்காங்க. ஒரு பையன், ரெண்டு பொண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பிக் ஃபேமிலியாக அவங்க இருக்காங்க. தங்கலான் மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களுமே ஒரு பண்ணையார் கீழே அடிமையாக இருக்காங்க. அதாவது அவங்க நிலத்தில் விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணிட்டு அந்த ஒரு கூலியை ஒரு வரியை அவங்க கட்ட முடியலைன்னா அவங்க மொத்த நிலத்தையுமே அந்த பண்ணையாருக்கு எழுத்துட்டு அவங்களும் அடிமையாக தான் வேலை செய்யணும். இப்போ வரைக்கும் நம்ம தங்கலான் ஒரு நிலம் வச்சுருக்காரு. அவர் நிலத்தில் இப்போ விவசாயமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது மொத்த ஊர் மக்களுமே அவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிலத்தில் பண்ணும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக விளைச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மாறு தட்டிட்டு அவர் பாட்டு பாடிட்டு இருக்காரு. அப்போ தான் பண்ணையாருக்கு என்னடா இவன் நம்மளை விட நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிடுவானா, இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் நைட்டே அந்த மொத்த பயிரையுமே நெருப்பு வச்சு விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில் மொத்தமாக இது எங்கே நிலம் அப்படின்னு சொல்லி பண்ணையார் அந்த நிலத்தையும் எடுத்துக்கிறாங்க. அந்த நாள் நைட்டு தான் என்ன நடக்குதுன்னா, தங்கலான் அசந்து வேலை செஞ்சு தூங்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க பசங்கள்லாம் ஒரு கதை சொல்லுங்கம்மான்னு சொல்ல, ஓகே நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தாத்தா காலத்தில் நடந்த கதையும் ஆரம்பிக்கிறாரு. அந்த தாத்தா காலத்தில் இந்த மாதிரி தான் கோல்டு தேடி அதாவது தங்கத்தை தேடி ஆனமலை அப்படிங்கிற பகுதிக்கு அவங்க தாத்தா காலங்க போயிருக்காங்க. அப்போ போகும்போது அப்போ ராஜா ஆட்சி தான் இருந்திருக்கு. அந்த ராஜா ஆட்சி என்ன பண்ணியிருக்காரு அந்த ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்து என்ன இது ஒரு கூட்டம் அங்கே தங்கத்தை எடுத்துருக்காங்க, அவங்கள போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வர்ற ஆற்றுல தங்கத்தை ஜலிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களும் நீங்கள் எடுக்கக்கூடாது, நான் தான் எடுக்கணும், எனக்கு தான் தங்கம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே தங்கலான்னு சொல்லுவார், இல்லை இந்த ஆற்றுல வர்றதெல்லாம் கஷ்டம், உங்களால் எடுக்க முடியாது, ரொம்ப மைன்யூட் பீஸாக தான் சின்ன சின்ன பீஸாக தான் இருக்கும், நாங்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மொத்தமாக தேடுறாங்க. அந்த தங்கம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் விட்டுட்டு ஒரு மன்னர் இதில் ஒருத்தன் சொல்கிறான், இல்லை நீங்கள் ஆற்றுல விட்டுட்டு நிலத்தில் இருக்கிற தங்கத்தை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் தங்கலான்னு சொல்கிறாரு, இல்லை நிலத்தில் இருக்கிற தங்கத்தை எடுக்க முடியாது, அது ஒரு பிசாசு ஒன்று இருக்குது, அதுதான் இந்த தங்கத்தை காப்பாற்றிட்டு இருக்கு, உங்களால் என்ன பண்ணாலும் அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் கிடக்கிறான் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி மொத்த கூட்டத்தையுமே கூட்டிகிட்டு மன்னர் போகிறாரு. அப்போ நிறைய பாம்புங்க, நிறைய படை வீரர்கள் எல்லாம் இவங்க மொத்த படையுமே அடிக்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரே சாக்கு, யாரோ நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த மன்னருக்கு ஒன்றுமே புரியல, ஓகே வேறு யாரோ பெருசாக இருக்காங்க போல், நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்கும்போது தான் தங்கலான் சொல்கிறாரு, அந்த பிசாசு அழிக்க என்னால் மட்டும்தான் முடியும், அந்த காட்டேரியே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு தான் மொத்த இதையுமே காப்பாற்றிட்டு இருக்கேன், அந்த தங்கத்தை எடுக்க விடாமல் அதை மட்டும் அழிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன், ஆனால் பதிலுக்கு நீ என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லி அரசர்கிட்டயே டீல் பேசுகிறாரு. அரசன் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி, எங்ககிட்டேருந்து நிலத்தெல்லாம் பிடிங்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்களே, எனக்கு திரும்பி என் நிலமெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தா விக்ரமும் தாத்தா தான், அவரும் விக்ரம் தான், அவர் இந்த மாதிரி முறையிடுறாரு, எனக்கு நிலம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே நிலம் வேணால் நீ எடுத்துக்கோ, எனக்கு அந்த பொண்ணை கொன்னுட்டு எனக்கு தங்கத்தை மட்டும் எடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் போய் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் இந்த கடைசியாக அந்த பொண்ணை கட்டியும் போட்டுறாரு. அந்த கட்டி போட்டதுக்கு அப்புறமா மன்னர்கள்லாம் வர்றாங்க. வந்தவொடனே என்னடா இது தங்கம்னு சொன்னீங்க, பூரா மண்ணாக இருக்கு, நீ என்ன ஏமாத்துறியா, நீ வீரனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க. அப்போ தான் இவருக்கு ஒன்றுமே புரியல. இவர் கட்டி வச்ச பொண்ணு இருக்குல்ல அந்த சூனியக்காரி, அந்த சூனியக்காரி தான் சிரின்னு சிரிக்கிறா, உங்களால் அதை கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறா. இவருக்கு ஒரே கோபமாக வருது. மறுபடியும் அந்த பொண்ணோட சண்டை போட்டு அந்த பொண்ணையும் கொண்டுருந்தாரு யார் அப்படின்னு மேலே விக்ரம். அதுக்கப்புறம் அவங்க உள்ளே இருக்கிற ரத்தமெல்லாம் பட்ட இடமெல்லாமே தங்கமாக மாறுது. அப்போ மன்னர், ஆஹா சபாஸ் நீ பெரியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நிலம் தரேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ டீல் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை நம்ம விக்ரம் தான் குழந்தைகள் சொல்லிட்டு இருக்க நைட்டு தான்
தான் மொத்த வயலுக்குமே நெருப்பு வச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் வந்து பண்ணையார் கீழே அடிமையாக இவங்க வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது விக்ரமுக்கு ஒரே ஒரு யோசனை தான், என்னென்னா அவங்க தாத்தா மாதிரி நம்மளும் போய் ஒரு குண்டுமணி அளவாக தங்கத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து தங்கத்தை தேடிட்டு இருக்கார் ஆனமல்லையில். அவர் வந்து அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து தான் எடுத்துகிட்டு போய் பழைய காலத்து ராஜா காலத்துலலாம் தங்கத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க, அதனால் நம்மளும் இந்த கூட்டத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ்காரர் வந்து இந்த கூட்டத்துக்கிட்ட வந்து டீல் பேசுவார். இந்த மாதிரி நீங்கள் வந்து என் தங்கத்தை எடுத்து தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி தங்கம் தரேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ராஜா மாதிரி வாழலாம், அந்த மாதிரி ஒரு ஆசையை காமிக்கிறாரு. இவருக்கு வந்து இதுதான்டா சான்ஸு அப்படிங்கிற மாதிரி விக்ரமும் வந்து தான் வீட்டில் பேசும்போது அவங்க வீட்டில் மொத்த ஊருமே பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சூனியக்கார் இருக்கான், போனீங்கன்னா மொத்தமாக இறந்து போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு கதை வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உண்மையாகவே இருக்குது. அதனால் மொத்த ஊருமே பயப்படுறாங்க. ஆனாலும் இவருக்கு விக்ரமுக்கு வந்து எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடுவோன்னு, இந்த பண்ணையார் கீழே அடிமையாக இருக்க முடியாது, நம்ம கிளம்பி போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்க கூட கிளம்பி போகிறாரு. கிளம்பி ஒரு 10 பேர் பக்கம் போகிறாங்க பிரிட்டிஷ்காரங்க கூட. அப்போ போனவொடனே ஆனமலை இதில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியுது. இவங்க போய் ஒரு இடமா தோன்றாங்க. இவருக்கு வந்து தோண்ட வந்து அந்த இடத்துக்கு போனதுலேருந்து வந்து இவருக்கு அந்த பழைய காலத்து ஞாபகமெல்லாம் வருது. அந்த மாதிரி ஒரு மாதிரி வந்து மைண்டில் வந்து இவருக்கு ஸ்டோரி ஓடிட்டே இருக்குது. யாருக்குன்னா தங்கலானுக்கு ஒரே ஸ்டோரி ஓடிட்டே இருக்குது. இந்த மாதிரி நடந்திருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடமா அவருக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு மைண்டில். ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்களால சுத்தமாகவே முடியாது. அவங்க வந்து கையை வச்சிடும், அவங்க கிட்ட இந்த மேப் வச்சு சுத்தமாக எந்த தங்கத்தையும் கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க. கடைசியாக பிரிட்டிஷ்காரருக்கு வந்து ஒன்று தோணும், கடைசியாக தங்கலான் வந்து அவன் ஏதோ மைண்டில் அவனுக்கு ஏதோ ஓடிட்டு இருக்கு, அவனால் மட்டும்தான் இதை கண்டுபிடிச்சி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேசுவார். உனக்கு என்ன தோணுது, எங்கே இருக்குன்னு அங்கே எங்களை கூட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ்காரரே வந்து கடைசியாக வேறு வழியே இல்லை, கடைசி ஆப்ஷன் இவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட சொல்லிடுறாரு. இவனும் வந்து கூப்பிட்டு போகிறான். அப்போ திடீர்னு தான் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து சூனியக்கார பொம்மை, அதாவது வந்து ஒரு பொம்மையை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பொம்மை தான் பழங்காலத்தில் வந்து கும்பிட்டு வந்தாங்க, அந்த தங்கத்தை காப்பாற்றுறவங்க கும்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சிலை எடுத்தவொடனே வந்து ஒரு சத்தம் மாதிரி கிளம்புது. அந்த சத்தம் வந்தவொடனே வந்து இவங்க ஓகே இந்த இடத்துல தான் கன்ஃபார்ம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து ஒரு சிறுத்தை புலி வருது. சிறுத்தை புலி கூட வந்து மொத்தமாக எல்லாம் பயந்து ஓடும்போது தங்கலான் தான் வந்து அடித்து பறக்க விட்றாரு அந்த சிறுத்தை புலியை. அதை பார்த்தோன்னா, சபாஸ் நீ வேலைக்காரன் தான், ஏன் வேலைக்காரன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிட்டிஷ்காரரை பாராட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல இருக்கும் நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்து முன்னேக்கி போயிட்டே இருக்காரு. அப்போ தான் வந்து அந்த சிலையோட தலை கிடச்சதில்ல, சிலையோட உடம்பே கிடைக்கும். அதை தோண்ட ஆரம்பிப்பாங்க. தோண்ட ஒரு புழுதி மாதிரி கிளம்பும். ஒரு வந்து அந்த சூனியக்காரி வர ஆரம்பிச்சிருவா. அந்த சூனியக்காரியோட மறுபடியும் இவங்க சூனியக்காரி அவங்களோட கேங்கோட நம்ம தங்கலானும் பிரிட்டிஷ்காரங்க ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஃபைட் பண்ண பயங்கரமான ஒரு மின்னல் வந்து அடிக்க எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதோட இன்டர்வலை கட் பண்ணுறாங்க. அடுத்து இன்டர்வல் முடிஞ்சு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது வந்து அந்த சிலை அப்படியே தான் இருக்கும். அந்த சிலை கீழே லைட்டாக ஒரு தங்கம் இருக்கும். அப்போ தான் பிரிட்டிஷ்காரனுக்கு சபா சூப்பர்ப்பா தங்கலான் சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தங்கலானை வந்து நீ என்ன பண்ணுறீன்னா, நீ வந்து உங்கள் ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல தோண்ட ஆரம்பித்து தங்கம் கிடைக்குது, அதை பாதி நீ வச்சுக்கோ, நீ செல்வந்தெல்லாம் வாழலாம், நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு வந்து பாராட்டி அனுப்புகிறாரு. தங்கலானுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து துப்பாக்கியும் தன்னோட ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாரு அந்த பிரிட்டிஷ்காரர். இவரும் வந்து போட்டுட்டு போய் அங்கே கெத்த தௌலத்தை வந்து அந்த பண்ணையார்கிட்ட வந்து மொத்தமாக வந்து இந்த காசு மொத்தமாக வந்து என் நிலத்தையும் மீட்டெடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மொத்த மக்களையும் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரர் ரொம்ப நல்லவர்ப்பா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே அந்த தங்கத்தை தேடி தோண்டி எடுப்போம், நம்மளால் மட்டும்தான் அது முடியும், அதனால் வந்து நம்ம போய் தோண்டி எடுத்து மொத்த தங்கத்தினும் பாதி வச்சுக்கலாம், நம்ம இனிமேல் அடிமையாக வாழ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஊர்க்காரங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அங்கே தான் சூனியக்கார் இருக்காளே, மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நான் போய் வந்தேனா அப்படிங்கிற மாதிரி, நான் போயிட்டு வந்தேன்ல, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வந்து எல்லோரும் வந்தீங்கன்னா தோண்டி எடுத்துல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மொத்த ஊரையுமே கூட்டிகிட்டு அங்கே கிளம்புறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார இடத்துக்கு கிளம்புறாரு. இவர் கிளம்பும்போது வந்து அங்கே போய் பார்த்தா வந்து அந்த பையன், இவரோட பையனும் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் போய் அந்த 10 பேரில் இவரோட பையனும் இருந்தாங்க. இவர் வந்து அங்கே போனதுக்கப்புறம் பையன் வந்து பயங்கரமாக யாரோ அடிச்சிருக்காங்க, மொத்தமாக வாய்ப்பு எல்லாம் புண்ணாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் மொத்தமாக அந்த பையன் வந்து ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி திடீராது. இது எல்லாமே அந்த சூனியக்காரி கேங்
கேங் பார்த்த வேலையாக தான் இருக்கும். இவர் தங்கலான் இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அந்த கேங் வந்து ஃபைட்டுக்கு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்கூட. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கும். இவருக்கு ஒன்றுமே புரியல. அந்த பையனை கூப்பிட்டு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பையன் எதுவுமே பேச மாட்டான். இவர் இந்த குரூப்பை கூப்பிட்டு போன உடனே அங்கே இருக்கிற பிரிட்டிஷ்காரங்க எல்லாமே வந்து சரி ஓகே நீங்கள் போய் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம ஈக்குவல் பார்ட்னர்னு நினச்சி தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தங்கலான் பாட்டுக்கு போகும்போது இவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தங்கலான் போய் அந்த பிரிட்டிஷ்காரர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வந்து இப்படி டீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன சொன்னீங்க எங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நான் இல்லாதப்ப இந்த மாதிரி நடந்துட்டாங்க, நீ என்ன பண்ணுறேன்னா உங்கள் ஊரோடு சேர்ந்து இந்த இடத்த தோண்ட ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஆனமலைங்கிற இடத்த வந்து தோண்ட ஆரம்பிப்பாங்க. இவங்க ஊர் மொத்தமாக எதுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஊரில் வந்து மொத்தமாக சொல்லி கூப்பிட்டு வந்தார், நம்ம தினம் வேலை செய்யறதுக்கு தினம் கூலி கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் தங்கம் கிடைச்சா பாதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பார். இவர் ஃபஸ்ட்டு 2-3 நாள் வந்து இவங்களுக்கு வந்து தினக்கூலி தந்துட்டு எல்லா மக்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. போக அங்கே அந்த தோன்ற இடத்துல சுத்தமாக தங்கமே கிடைக்காது. அந்த பிரிட்டிஷ்கார் பயங்கரமாக கோவப்பட்டு தங்கம் கிடைக்கிற வரைக்கும் யாருக்கும் சாப்பாடே இல்லை அப்படிங்கிற மாதிரி கடுமையாக வந்து அவங்க பண்ணிருப்பாங்க. இவருக்கும் வேறு வழி இல்லாமல் சரி இங்கே வந்துட்டோம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் தோண்ட வைப்பாங்க. கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. மக்கள்லாம் வெறியாயிருவாங்க. மொத்த பிரிட்டிஷ்காருமே எல்லாம் வெறியாயிருவாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட் என்னென்னா மின்னல் அடிக்கும். மின்னல் அடிக்கிற பார்த்து ஒரு பாறை மட்டும் எரியாமல் இருக்கும். இவருக்கு வந்து தங்கலானுக்கு வந்து அந்த இடத்துக்கு போனதுலேருந்து அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஓடும்போது தான் வந்து இந்த மலையை உடைச்சா கன்ஃபார்ம் தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை வந்து அடித்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடைக்கும் போது தான் வந்து அந்த சூனியக்காரி வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இவருக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து அந்த மலையை உடைக்க ஆரம்பிக்கும் போது தான் பாம்புகள் வருது, மொத்தமாக எல்லாமே வருது. இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. அப்போ அந்த பாம்பு வந்து இவரோட மகளையும் கடிச்சு இவங்க மகள் வந்து இறந்து போயிடுறாங்க, தங்கலானோட மகன். அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி பண்ணுது, எதனால் இது நடக்குது அப்படின்னு இவருக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் வந்து அந்த மகள் இறந்தது வந்து ஒரு பொறுப்படுத்தாம பிரிட்டிஷ்காரர் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் உங்கள் செத்ததெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த மலையை உடச்சி எனக்கு எடுத்தே ஆகணும் தங்கத்தை அப்படிங்கிற மாதிரி குறிக்கோளாக நிற்கிறார் அந்த பிரிட்டிஷ்கார். சரி இவருக்கு வழி இல்லாமல் சரி நம்ம உடைக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி உடன்னு உடைக்கிறாரு. அப்போ தான் திடீர்னு ஒரு பள்ளம் உருவாகுது. அந்த பள்ளத்துக்குள்ளே போய் பார்த்தா உண்மையிலே வந்து திப்பு சுல்தான் காலத்தில் தோணுன பள்ளமாக தான் இருக்கும். உள்ளே வந்து ஃபுல்லாக தங்கம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் வந்து அந்த தங்கத்தை வந்து வெட்டி வந்து இந்த மக்கள் எல்லாமே எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஒரே சந்தோஷமாக ஆஹா தங்கம் கிடச்சிருச்சு அப்படின்னு வெளியே வரும்போது தான் பிரிட்டிஷ்காரன் தான் சுயரூபத்தை காமிக்கிறான். இங்கிருந்து ஒரு பிடி துரும்பம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, மொத்த தங்கமே எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டாக திரும்புகிறான். இல்லை நாங்கள் வந்து இந்த தங்கத்தில் பாதின்னு சொல்லி தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அந்த 2 பேர்த்த வந்து பிரிட்டிஷ்காரங்க சுட்டே கொன்றுவாங்க. இவருக்கு வந்து ஒன்றுமே புரியாத மக்களுக்கு என்னங்க இப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு தான் தரான்னு சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா நீங்கள் அதை விட எங்களை வந்து அடிமையாக தான் ட்ரீட் பண்ணுறீங்க, தங்கத்தை எடுக்கக்கோசமாக நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை எங்களுக்கு தான் ஃபுல் தங்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தோண்ட ஆரம்பிக்கிறார். தோண்ட ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அது வந்து மின்ற ஒரு மண்ணு தான், அது வந்து தங்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் பிரிட்டிஷ்காருக்கு தெரிஞ்சவொடனே இவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. அதே சமயத்தில் வந்து விக்ரமுக்கு வந்து பழைய ஞாபகம் வருது. அதே சமயத்தில் வந்து அந்த சூனியக்காரி வந்து மொத்த கேங்கோட இறங்கிடுற அந்த இடத்துல மொத்தமாக ஃபைட் பயங்கரமாக நடக்குது. அந்த ஃபைட் நடக்கும்போது தான் வந்து விக்ரமுக்கு பழைய காலத்து ஞாபகமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் இவங்க சூனியக்காரி நம்ம விக்ரம் தங்கலானும் வந்து அடித்து சண்டை போட்டிருக்கும்போது தான் வந்து இவருக்கு வந்து மொத்தமாகவே பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இவர் முன்னோர்கள் வந்து 5ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த ஆனமலை பகுதியை இவங்க தான் பாதுகாத்துட்டு வராங்க. தங்கலானோட முன்னோர்கள் தான் பாதுகாத்து வராங்க. தங்கலானோட முன்னோர்கள் தான் வந்து வழியாக வந்து இங்கே யாரும் தங்க எடுக்க விடாமல் வந்து அரசர் காலத்திலேருந்தே வந்து இவங்க போரிட்டுருக்காங்க. அந்த போரில் வந்து தோற்று போனால இந்த ஒரு கேங் குறிப்பிட்ட கேங் வந்து அடிமையாக வந்து மன்னர்களுக்கு போயிடுவாங்க. அந்த அடிமையாக போனதுக்கப்புறமா அந்த அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து சுத்தமாக அவங்க தாத்தா என்ன பண்ணாங்கன்னே தெரியாமல் அவங்களும் அடிமையாகவே வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மொத்த கான்செப்டுமே இவருக்கு வந்து தோணுது. மொத்தத்தில் தங்கலான் தான் வந்து தங்கலானோட ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்த பாதுகாக்க தான் பிறந்தவங்க. அது தெரியாமல் இவங்க வந்து ரொம்ப காலமாக வந்து அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மொத்தமாக இவருக்கு தெரிய வருது. இவர் தெரிஞ்ச வந்தவொடனே அந்த சூனியக்காரிக்கிட்ட சொல்கிறா, இல்லை நானும் வந்து இந்த இடத்த காப்பாற்ற வந்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூனியக்காரியை மொத்தமாக கொண்டுடுறான். கொன்னதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்து இவரும் பிரிட்டிஷ்காரனை கொண்டுடுறாரு. கொன்றது மட்டும் இல்லாமல் மொத்த ஊர் மக்களையுமே கூப்பிட்டு நம்ம
நம்ம இந்த இடத்துல வந்து தங்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் தோண்ட ஆரம்பித்து இந்த இவர் மொத்த ஊர் மக்களுமே அந்த தங்கத்தை பார்க்குறாங்க. இந்த தங்கத்தை வந்து நம்ம காப்பாற்றதா பறந்துருக்கோம், யாருக்கும் வந்து கொடுக்கறதுக்கு இல்லை, நம்ம யாருக்கும் அடிமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வந்து இந்த தங்கலான் கேங்கே மொத்தமாக வந்து இப்போ தங்கத்தை காப்பாற்ற இறங்குறோம் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வந்து எல்லாருமே இந்த தங்கத்தை வந்து நம்ம விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. நம்ம வந்து ஒரு கட்டத்தில் ஜென்ரேஷன் வந்து பழைய ஜென்ரேஷன் என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் அவங்க அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஈக்குவாலிட்டியை தான் நம்ம ரஞ்சித் வந்து சொல்ல நினச்சிருக்காரு. இந்த படம் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? இந்த படத்தில் வந்து நிறையா புரியாத கான்செப்டை சூனியக்காரி கிளவி ஒரு மாதிரி சைக்கோத்தனமான ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுதா, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் வந்து போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தாலும் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.